ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சித்ரா தேவி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பேச்சுலர் சமையல் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான ஒரு ஒயிட் ரைஸ்க்கான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பாலக்கீரை பொரியல். நம்ம எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு தனியாக தான் பொரியல் பண்ணியிருக்கோம். அதே போல் கீரையும் தனியாக தான் பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணால் எப்படி டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கோட பாலக்கீரை சேர்த்து எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். கீரை வந்து தனியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கோட பாலக்கீரை சேர்த்து பொரியல் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தா, முதல்ல வந்து பாலக்கீரை 1 கட்டோ 2 கட்டோ தேவையான அளவு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ நான் நல்லா கீரையை தண்ணியில் கழுவிட்டு வடிதட்டில் நான் வச்சுருக்கேன். தண்ணி வடிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். நம்மளுக்கு டைம் இருந்தது அப்படின்னா மார்னிங்கே எழுந்து க்ளீன் பண்ணி வைக்கலாம், அல்லது இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அல்லது நைட்டே கூட டைம் இருந்தால் கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சாலே நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு நம்ம ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒரு கட்டு கீரைன்னா நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா தோலோடு வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு தான் கட் பண்ணி செய்யணும். ஏன்னா உருளைக்கிழங்கு எப்போவுமே தோலோடு சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. கேஸ்ட்ரபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் மோஸ்ட்லி வந்து தோலை நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். ஸோ எதை வந்து தோலோடு சாப்பிடணுமோ அந்த வெஜிடபிள்ஸை வந்து தோலோடு சாப்பிட பழகிக்கிடணும். குழந்தைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த பாலக்கீரை உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுக்கலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் நிறைய போடணும். எப்போவுமே நம்ம கீரை பொரியல் செய்கிறோம் அப்படின்னா வெங்காயம் வந்து அதுக்கு கீரை பொரியலுக்கு அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வரும். நம்ம எப்போவுமே வந்து பாலக் பன்னீர், பாலக்கீரை கூட்டு இந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த உருளைக்கிழங்கோட பாலக்கீரை சேர்த்து பொரியல் சாப்பிட்றத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நார்த் சைடு தான் அதிகமாக பண்ணுவாங்க. இந்த ரெசிபி எனக்கு என்னோடய சிஸ்டர் சொல்லி கொடுத்தது தான். என்னோடய சிஸ்டர் நார்த்தில் இருக்காங்க, மும்பையில். அவங்க எப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு வர்றாங்களோ இந்த ரெசிபி கண்டிப்பாக பண்ணுவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒயிட் ரைஸ் காரக்குழம்புக்கு ஆப்டாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து சப்பாத்தி இந்த மாதிரி டிஷ் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் தேவைக்கு ஏற்றார் போல் பச்சை மிளகாய், நீங்கள் காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, இப்போ தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்குற லெவலுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கம்மியானது தான். அதாவது கீரை ஒரு கட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 3 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். இதுதான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ். இது இருந்தாலே ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு பாலைக்கீரை பொரியல் ரெடி. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தோலோடு கட் பண்ணணும் உருளைக்கிழங்கை. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெங்காயம் தக்காளியோடு கலந்து பாயில் ஆகட்டும். 5 மினிட்ஸ் அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு அந்த தக்காளி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகி வெந்து வந்தது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போடணும். ஏற்கனவே நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட்டு வித் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விடணும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் கிட்ட சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை எடுத்துகிட்டு பார்க்கலாம். மூடியை எடுத்துட்டு நல்லா கலரி விடணும். உருளைக்கிழங்கு வந்து இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து ஆட் பண்ணணும். பாலக்கீரை உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நம்ம சவுத் சைடு உள்ள பீப்புள்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறது கிடையாது. இந்த கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமானது. இப்போ இந்த உருளைக்கிழங்கோட கீரையை நல்லா கலரி விடணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா கீரையை நம்ம வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதில் உள்ள தண்ணியே போதுமானது. சால்ட்டு மட்டும் பார்த்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை எடுத்துட்டு சிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போ நல்லா கலரி விடணும். கீரை வந்து 50% வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ரெசிப்பியை சாம்பார் ஒயிட் ரைஸ் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். வெறும் கீரையாக சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க வந்து கொஞ்சம் அடம்பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எப்போவுமே எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச உணவு. ஸோ அதோட இந்த கீரையை சேர்த்து நம்ம பொரியலாக பண்ணி கொடுக்கும்போது எல்லா குழந்தைங்களும் சாப்பிட விரும்புவாங்க. ஸோ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. கீரையில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியிலேயே உருளைக்கிழங்கு இந்த கீரை எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரில் வந்துடும்.
இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பாலைக்கீரை பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது. இப்போ நம்மளோட சூடான சுவையான உருளைக்கிழங்கு பாலைக்கீரை பொரியல் ரெடி. ஒயிட் ரைஸ், வெங்காய காரக்குழம்பு, கீரை, செம்ம டேஸ்டிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.